السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அலச போறோம். சஹீஹல் புகாரில சொல்லப்பட்டிருக்கிற உழைப்போட கண்ணியம் அப்புறம் சுயசார்பு இத பத்தின ஒரு ஆழமான விளக்க உரை தான் இது. எந்த காரணத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு வலிமையான தத்துவத்தை இந்த மூல பிரதிகள் எப்படி சொல்லுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உண்மையிலேயே எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? மத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்கறதா, அல்லது எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும் அதை உங்க சொந்த முதுகுல நீங்களே சுமக்கிறதா? என்னடா இது பார்க்க ரொம்ப சாதாரண கேள்வியா தெரியுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ள மனிதனோட தன்மானம், சுயமரியாதைன்னு எவ்வளவு ஆழமான விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல கடின உழைப்புக்கு இந்த நூல்கள்ல என்ன மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க. அபு ஹுரைரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் தன் கையில கயிற்றை எடுத்துக்கிட்டு விறகு வெட்டி அதை தன் முதுகுல சுமந்து சம்பாதிக்கிறது ஒருத்தங்கிட்ட போய் யாசிக்கிறத விட ரொம்பவே சிறந்தது. இதுல ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? சும்மா உழைக்கணும் அப்படின்னு பொதுவா சொல்லாம கயிறு, விறகு, முதுகுல சுமக்கிறதுன்னு வாழ்வாதாரத்துக்கான அந்த அடிப்படை போராட்டத்தை எவ்வளோ தத்ரூபமா வலியோட சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த மரம் வெற்றவரோட உருவகம் எப்படி பல வரலாற்று பதிவுகள்ல திரும்ப திரும்ப மருதுன்னு அடுத்ததா நாம பார்க்கலாம். சும்மா போய் கடினமா உழையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகல. அதுக்கு பதிலா ஒரு மரம் வெற்றவரோட அந்த கஷ்டமான வேலைப்பாட்டை எப்படி நுணுக்கமா பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. முதல்ல கயிற்று எடுக்கிறது, அப்புறம் விறகுகளை சேகரிக்கிறது, அதை முதுகுல சுமக்கிறது, கடைசியா அதை விற்கிறது. ஏன் இப்படி படிப்படியா சொல்றாங்க? ஏன்னா சொந்த காலில் நிக்கணும்னா எவ்வளோ கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். உழைப்புங்கிறது நிச்சயமா சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. சரி, சொந்த உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், யாசிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத இப்ப பாப்போம். இங்கதான் நாம ஒரு முக்கியமான ஒப்பீட்டை பார்க்க போறோம். ஒரு பக்கம் விறகு விக்கிறத எடுத்துக்குவோம். இது முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, உங்க சுயசார்ப காட்டுது. ஆனா மறுபக்கம் யாசிக்கிறது, இதுல ஒரு பெரிய பலவீனம் இருக்கு. அதாவது நீங்க போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கும்போது அவங்க உங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம், அல்லது முகத்துக்கு நேரம் முடியாதுன்னு மறுக்கவும் செய்யலாம். இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாத்தீங்களா? உங்க சொந்த வியர்வையில இருக்கிற அந்த நிச்சயத்தன்மைக்கும் மத்தவங்களோட தாராள குணத்துல இருக்கிற அந்த கணிக்க முடியாத தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கை, அதாவது மத்தவங்க நம்பி இருக்கிறதுல இருக்கிற ஆபத்து எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? இதனால தான் புகாரில 1470, 1471, அப்புறம் 2074, 2373ன்னு பல இடங்கள்ல இது திரும்ப திரும்ப அழுத்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அபு ஹுரைரா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம்னு வெவ்வேறு நபர்கள் மூலியமா இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் இத்தனை முறை சொல்லப்படுதுன்னா அந்த சமுதாயம் சுயசார்புக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு நாமளே புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம இந்த விளக்க உரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மனித மானத்தை எப்படி பாதுகாக்கிறது? இந்த புகாரி 1471 மற்றும் 2373 குறிப்புகள்ல வர்ற வார்த்தைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதன் மூலம் அல்லாஹ் அவனுக்கு இழிவேற்படாமல் தடுத்து விடுவான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த விறகு வெட்டுறதுனால கிடைக்கிற உண்மையான வெகுமதி வெறும் காசு கிடையாதுங்க. பொது இடங்கள்ல மத்தவங்க முன்னாடி கையேந்தி அவமானப்படாம இருக்கிற அந்த பாதுகாப்பு தான் உண்மையான வெகுமதி. உழைப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கவசமா மாறுது பாத்தீங்களா? ஆக மொத்தம் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வரலாற்று பதிவுகள் மனித கண்ணியம் அப்படிங்கிறத பணத்தையோ இல்ல சமூக அந்தஸ்தையோ வச்சு அளவிடல. மாறாக தன்னோட முழுமையான சுதந்திரத்தை, சுயமரியாதையை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக எவ்வளோ கடினமான உடல் உழைப்பையும் செய்ய தயாரா இருக்கிற அந்த மனநிலையை தான் உண்மையான கண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்கள நம்பி அவங்க எப்போ உதவி செய்வாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பலவீனத்துல இருந்தும் அவமானத்துல இருந்தும் ஒருத்தரை காப்பாத்துறது எதுவோ அதுதான் உண்மையான கண்ணியம். இப்போ இதையெல்லாம் பார்த்த பிறகு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இந்த மாதிரியான சாதாரண உடல் உழைப்பு வேலைகளை எப்படி பார்க்கறோம்? அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான கண்ணியத்தையும் சுயசார்பையும் நாம உண்மையிலேயே மதிக்கிறோமா? இந்த மரம் வெட்டுபவரோட உருவகத்தை உங்களோட சொந்த நவீன வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் வியர்வையில நனைகிற ஒரு சாதாரண கயிறு யாசிக்கிற ஒரு தங்க கையை விட பல மடங்கு மேலானது இல்லையா? இத பத்தி கண்டிப்பா யோசிங்க.